Good afternoon. So we'll be taking up some current affairs from the month of July. So yeah, July 2025 on the current affairs topics, economic related current affairs topics. I've just taken out 5 or 5 topic மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளோ தெரியாத சில டாபிக்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். சம்திங் which needs an explanation அந்த மாதிரி டாபிக்ஸ். ஓகே, ஸோ in Hindu newspaper, there was a particular news about cat bonds. சரியா, cat bonds அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. So what does it mean அப்படின்னா, it is not the animal that is mentioned. So cat bondsன்றது is actually the catastrophe bonds. சரியா, cat bondsன்றது என்னன்னா catastrophe bonds. You know what catastrophe is? Catastropheன்ற வார்த்தையை நம்ம வந்து இந்த டிசாஸ்டரோட நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஸோ குட். ஸோ இந்த கேட்டாஸ்ட்ராஃபி பாண்ட்ஸ், வி ஹேவ் செவரல் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். பாண்ட்ஸ்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? இட்ஸ் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் யூஸ்டு ஃபார் ரைசிங் ஃபண்ட்ஸ். ஒரு பாண்டுன்றது ஒரு கடனை நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து வாங்குறதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது பாண்டுன்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் பாண்ட்ஸ் போடுவாங்க, கார்பரேட்ஸ் பாண்டு போடலாம். பாண்டுன்ற ஒரு ஜென்ரலான டேர்ம். சரியா? ஸோ சாவரின் பாண்டுன்னு சொன்னால் கவர்மெண்ட் பாண்ட் போடுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கேட்டாஸ்ட்ராஃபி பாண்டுன்றது என்ன அப்படின்னு சொன்னால், எவர் சின்ஸ் 1990s பிகாஸ் ஆஃப் தி இன்க்ரீஸ்ட் ஹரிக்கேன்ஸ், இதோட ஆரிஜின் வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா யூஎஸ்ஏல தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஏன்னா ஹரிக்கேன்ஸ்னால நிறைய டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இஃப் யூ லுக் அட் திங்ஸ், மோஸ்ட் ஆஃப் தி டிஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ரீபில்டிங் எஃபர்ட்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டிங்கோ அல்லது ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ஸோ, இது எல்லாமே இந்த கவர்மெண்ட் தான் பெரும்பாலும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சோர்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. வி டு நாட் ஹாவ் ஃபினான்ஷியல் சிஸ்டம். இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு மார்க்கெட்டோ ஒரு ஃபண்டிங் மீன்ஸோ இல்லாத மாதிரி இருக்குது. பெரும்பாலும் ஒரு ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு வி ஹாவ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கால்ட் அஸ் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்னு நம்ம பர்சனலுக்குலாம் இருந்துச்சுன்னா அது இன்சூரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு டிசாஸ்டர் மாதிரியான ஒரு பெரிய ஒரு கேட்டாஸ்ட்ராஃபிலாம் நடக்குதுன்னா அந்த ரிஸ்க்கை கவர் பண்ணுறதுக்கு என்னதான் இருந்துச்சு? சரி, லைஃப்க்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம், ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம், பர்சனலான இன்சூரன்ஸ்லாம் நிறையா இருக்குது. பட் வி ஹாவ் அ கான்செப்ட் ஆஃப் அ டிசாஸ்டர் இன்சூரன்ஸ். டிசாஸ்டர் இன்சூரன்ஸ் மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் ஸ்டார்டட் டு எமர்ஜ் ஆஃப்டர் இன்க்ரீசிங் எபிசோட்ஸ் ஆஃப் ஹரிக்கேன் இன் தி யூஎஸ். அப்போ இந்த இன்சூரன்ஸ்ன்னு வர்றப்ப இதில் என்ன வருதுன்னா, இந்த பெரும்பாலும் இந்த இன்சூரன்ஸோட சக்ஸஸ் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இன்சூரன்ஸ் பிளேயர்ஸ் உள்ள வந்தால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ ஒரு ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் பிளேயர் ஒருத்தன் வர்றான், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஒருத்தன் வர்றாரு, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வர்றாங்க, ஒரு ஹெல்த்துக்கு வர்றாங்க, ஒரு லைஃப்க்கு வர்றாங்க, டூ வீலருக்கு வர்றாங்கன்னா திஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டபிள். பிகாஸ் தே ஹேவ், அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இருக்குது, ஸ்கோப் இருக்குது. அதுலேருந்து அவங்களால என்ன பண்ண முடியுது, ஒரு லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டை எடுக்க முடியுது. சரியா? ஆனால் அதை வந்து டிசாஸ்டர் லெவலுக்கு நீங்கள் நினச்சி பாருங்க. டிசாஸ்டர்ஸுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கம்பெனி, do you think if you have an option நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்களா? சரியா? அது பெரிய ஹியூஜ் ரிஸ்க்குங்க. சரியா? அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், we just can't leave it alone to the market. மார்க்கெட்டே விட்டு அவங்களே வந்து இது எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால் நோ. even though there is an opportunity, we will not have enough. அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டிசாஸ்டர்லாம் வர்றப்ப இந்த டிசாஸ்டர்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருந்திருந்தா த காஸ்ட் தட் இஸ் இன்வால்வ்டு இன் த ரீபேமெண்ட், டேமேஜஸ் இது பண்ணுறது, இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்ஃபேர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? ஸோ ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சஸ் இன்வால்வ் இன் திஸ். அப்போ இது எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? தெர் இஸ் அஃப்கோர்ஸ் a scope of insurance, பட் இன்சூரன்ஸ் வந்து பெரிய லெவலில் உள்ள டெவலப் ஆகலை. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் தான் அப்போ ஃபுல்லாகவே நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ செலவு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு ஜஸ்ட் டேக் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். நார்மலாக பட்ஜெட்லேருந்து எடுத்து அதை நம்ம பண்ணணும். வி ஹாவ் செப்பரேட் ஃபண்ட்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ஸு, டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அதே மாதிரி இன் எவ்ரி கண்ட்ரி தே ஹாவ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இயர் மார்க்ட் ஃபண்ட்ஸ். அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ண முடியுது, அதை ரீபில்டிங் எஃபர்ட்டோ ஏதோ பண்ண முடியுது. வை நாட் பிரிட்ஜ் தீஸ் டூ? இது ரெண்டையும் நம்ம ஏன் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது, இன்சூரன்ஸையும் டெட்டையும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் உருவானது தான் இந்த கேட்டாஸ்ட்ராஃபி பாண்ட்ஸ். இது என்ன அப்படின்னு சொன்னால், தீஸ் ஆர் பாண்ட்ஸ், as the name suggests,
that are used to raise funds which can be used for the funding of any catastrophe related rebuilding efforts. சரியா? ஸோ இந்த கேட் பாண்ட்ஸ்ன்றது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் that helps countries manage the risk that is associated with natural disasters. This is a hybrid between insurance and debt. இது எப்படி ஒரு ஹைபிரிட்னு சொல்றோம்? சரியா? Why is this a hybrid? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, catastrophe bonds are a insurance come debt instrument. ரெண்டு சேர்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது எப்படி ரெண்டு சேரும் அப்படின்னா, லெட் மீ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நார்மலாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை மட்டுமே நம்பி இல்லாமல் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இதை ரொம்ப இதுக்குள்ளே இருக்க நுவான்சஸ்குள்ளே போகலாம், புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். இந்த பாண்டை வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ப்ரைவேட்டாக சிலர் இஷ்யூ பண்ணால் அதை வாங்குறதுக்கு ஸ்கோப் இருக்குமானா நாட் ஸோ மச். ஏன்னா ஒரு கேரண்டி, ஒரு சாவரின் பேக்கிங் இருந்தால் தான் இந்த டெட்டை யாராவது வாங்க போகிறாங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து கேன் கம் இன் and can issue a bond and can name it a catastrophe bond. Catastrophe bond ne solli we can issue. We can name it in anything. Earthquake bond nu veikalam, endha pernal vechikalam, specific ah kuda we can have names. So earthquake bond ne un podronu vechupome, and bond podra market la yaar adha vaanguvaanga appdin sonna only their financial players adha vaanganum. Yaar vaangalam? Mutual fund organizations vaangalam, debt instrument debt investment companies vaangalam, சரியா? பேங்க்ஸ் வாங்கலாம், சரியா? ஸோ ஆல் ஆஃப் திஸ் என்பிஎஃப்சி பிளேயர்ஸ் ஆர் தேர். ஃபினான்ஷியல் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கேன் ஆல்சோ பை திஸ். இதில் தென் இஃப் திஸ் ஒன்லி ஹேப்பன்ஸ் இட் பிகம்ஸ் அ நார்மல் பாண்ட். வை டு வி கால் திஸ் அஸ் அ ஹைபிரிட் பாண்ட்னா, இதில் எப்படி இருக்கணும், ஒரு டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எங்களுக்கு. என்ன இன்சூரன்ஸ்னா, யூ ஆர் தி இன்வெஸ்டர் ஆஃப் திஸ் பாண்ட். நீங்கள் ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. எவ்ரி இயர் த கவர்மெண்ட் வில் பி யூஸ்வலி பேயிங், or the issuer of the bond will be paying interest rates. 10% interest rate na 10% interest rate investors ku kuduthikite irpaanga. Suppose an earthquake strikes, or earthquake nu nadanduchuna and the principal repay panna maatan. சரியா? புரியுதா? வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10 years போட்டிருக்கும் அந்த பாண்ட் அப்படின்னு சொன்னா, அந்த 10 years வரைக்கும், அந்த 10th year வரைக்குமே, if there is no disaster that has struck, then the government will repay the principal as well. ஒருவேளை டிசாஸ்டர் வந்துச்சுன்னா, சரியா, எதை கொடுக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருப்பான். என்ன கொடுக்க மாட்டாங்க, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. அப்போ there is a risk involved for the investor. சரியா? ரிஸ்க்கை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் செக்டரே ரிஸ்க் தானே. அப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், யூஸ்வலி தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேட்டாஸ்ட்ரோஃபி பாண்ட்ஸ் கேன் ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் ஒரு மார்க்கெட்டில் இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்கலாம் நம்ம. அப்போ அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால there will be people who are investing, and of course this is a kind of an insurance contract that is put. ஒரு டெட்டில் என்ன இருக்கும், ஒரு டெட்டில் நீங்கள் எவ்வளோ எனக்கு கொடுத்துருக்கு, நான் எப்போ உனக்கு ரீபே பண்ணுவேன், எப்போ நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்கணும், இதுதானே ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், தெர் இஸ் அன் இண்டெம்னிட்டி அஸ் வெல். அது ஒரு இன்சூரன்ஸில் எப்படி ஒரு ஈவெண்ட்டுன்னு நடந்துச்சுன்னா ஒரு ஒரு பே அவுட் நடக்குதோ, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு ஈவெண்ட் நடந்துருச்சுன்னா பே அவுட் கேன்சல் ஆயிரும் இங்கே. சரியா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வர்றப்ப இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, insurance companies, rather than giving insurance for disasters, they are willing to invest in such bonds. ஏன்னா அங்கே என்ன இருக்கு, ஒரு பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே ப்ரீமியம் மட்டும் வாங்கிட்டு, சரிங்களா, ப்ரீமியம் வாங்கிட்டு கடைசியில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போ ப்ரீமியம் கட்டுறதுக்கு நிறைய பேர் தாங்கிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பெரிய லெவலில் கவரேஜ் இல்லை. ஸோ பிஸ்னஸே அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபுல்லாகவே இவங்களே எடுத்து ரொம்ப மார்க்கெட் ஓரியன்டாக ஒரு மாடல் கொண்டு வரலாம், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை கொண்டு வரலாம், சர்வீசஸை கொண்டு வரலாம்னா தட் ஆல்சோ பிகம்ஸ் டிஃபிகல்ட். அண்ட் தேர்ஃபோர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு ஹைப்ரிட் ஆஃப் அ டெட் கம் இன்சூரன்ஸ் என்ற கான்செப்ட் வாஸ் பாப்புலரைஸ்ட். சரி, ஓரளவுக்கு கிட்டத்தட்ட எஸ்டிமேட்ஸ் தட் சே தட் நியர்லி $180 million of catastrophe bonds have been issued across the world. So this particular article that appeared in the Hindu newspaper
இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு இந்த கேட்டாஸ்ட்ரஃபி பாண்ட்ஸ் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இதை பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஹியர் I've explained what the concept is. Okay. The finance எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துட்டோம். ஸோ யூஸ்வலி யூ வில் ஹேவ் த இஷ்யூவர். சரி, பெரும்பாலும் இதில் யாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாவரின் நேஷன். இட் குட் பி எ சாவரின் நேஷன், ஒரு ப்ரைவேட்டாக கூட யாருனாலும் இருக்கலாம், எனிபடி ஹூஸ் வில்லிங். ஆனால் இதில் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால், when cat bonds are issued by the government, it can be more successful because அந்த இஷ்யூவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு இன்டர்மீடியரி கூட இருக்கிறாங்க. சரி, in this particular thing there will be an intermediary who will sit between the sponsor and the investor. சரியா, ரெண்டு பேருக்கு நடுவில் இன்வெஸ்ட்ன்றது those who buy the bonds. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேரண்டர் மாதிரி, அல்லது இந்த இன்சூரன்ஸ்ன்ற இந்த ரெண்டு பேருக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆயிருக்குல்ல, அது வருதா இல்லையான்னு பார்த்துக்கிறதுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி மெம்பர் ஆல்சோ இன்வால்வ். இட்ஸ் கால்ட் அஸ் இன்டர்மீடியரி. இன்டர்மீடியரின்றது குளோபல் லெவலில் இந்த கேட்டாஸ்ட்ராஃபி பாண்ட் போடுறப்ப வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், தே கேன் ஆல்சோ கம் இன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க், ஒரு 3 பேர் இன்வால்வாக இருக்கிறப்ப, அது இந்தியாவுக்குள்ளேயே நீங்கள் சைன் பண்ணுறப்ப இந்தியன் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. பட் ஒன்ஸ் யூ ட்ரை டு ரேஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ், குளோபல் மார்க்கெட்டில் போய் நீங்கள் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கிறது உங்களுக்கு எப்போவுமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபினான்ஷியல் காம்பனண்ட்டில் ஒரு ட்ரஸ்ட்டை கொண்டு வருது. தட்ஸ் வை வி நீட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ இவங்க உள்ளே கொண்டு வரலாம். இன்வெஸ்டர்ஸ்ன்றது யூஸ்வலி பென்ஷன் ஃபண்ட்ஸ், ஹெட் ஃபண்ட் மேனேஜர்ஸ், சரியா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸ், எனிபடி சரியா ஹூ கேன் இன்வெஸ்ட் இன் திஸ். பெரும்பாலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணணும், டைவர்சிஃபை பண்ணி வைக்கணுன்றதுக்காக they can invest some portion of their funds into these types of bonds as well. சரியா, நம்ம ரீட்டைல் இது என்னன்னா, இன்னும் இந்தியாவில் கொண்டு வந்து இதை பாப்புலரைஸ் பண்ணி யார் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் கொண்டு வரல. யூஎஸ்லையா மேபி அஃப்கோர்ஸ். ஆனால் என்னன்னா, ஐ ஹவ் நாட் கான் இன் டு தி அந்த நிட்டிகிரிட்டிக்குள்ளே போகல. எஸ்இசி கூட வெப்சைட்ஸில் அவங்க அதை அலோவ் பண்ணுறாங்களா என்னன்ட்டு. பட் பெர்ஹாப்ஸ் இஃப் திஸ் பிகம்ஸ் பிக், இட் கேன் ஆல்சோ அலோவ். ஆனால் என்னன்னா, இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன் தான். இந்த மாதிரியான நீஷான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இன்ஸ்டிடியூஷனல் பார்ட்டிசிபேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் இப்போ நீங்கள் நானும் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி தென் வென் தேர் இஸ் சோ மச் ஆஃப் பேக்கப், த கவர்மெண்ட் இஸ் ஈவன் இஷ்யூவிங் உங்களுக்கு சாவரின் கோல்டு பாண்ட் மாதிரி கொடுத்து, அந்த கோல்டு உங்களுக்கு இருக்கு, கோல்டோட டினாமினேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறோம், வட்டி தர போகிறோம்னு இவ்வளோ கொடுத்தே பையன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவ இவ்வளோ பெரிய ரிஸ்கியான இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா, வி ஆர் த ஒன்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு பி அட் த ரிசீவிங் எண்ட். சரியா, நம்மளே டிசாஸ்டரில் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம். அதில் நம்மளுக்கு பேமெண்ட் வரலன்னா எப்படி இருக்கும்? சரி, அண்ட் தேர்ஃபோர் மோஸ்ட்லி இட் வில் நாட் பி அலவுட் ஃபார் ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேஷன் ஸ்ட்ரிக்ட்லி இருக்கா இல்லையான்ற ரூல்ஸ்குள்ளே இல்லாமல் பார்த்தோம்னா, தட்ஸ் நாட் மென்ட் ஆர் டிசைன்டு ஃபார் ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன். சரி, அப்படி டிசைன் பண்ணக்கூடாது. இது ரொம்ப ரீட்டெயில் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. ஓகே, எஸ், that depends. அதாவது என்னன்னா, the contract can be the interest payout given for the 10 years or immediately second yearலயே கம்ப்ளீட்டா எல்லாம் ட்ராப் ஆகிற மாதிரி பண்ணலாம். கான்ட்ராக்ட் கேன் டிஃபர் பேஸ்ட் ஆன் எந்த கண்ட்ரியில எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரி விச் இஸ் பெரிய லெவலில் டிசாஸ்டர்ஸ், அட்லீஸ்ட் சரி இந்தியாவோட ஸ்கேலில் மற்ற கண்ட்ரீஸை பார்க்குறப்ப, சின்ன சின்ன கண்ட்ரீஸ் விச் ஆர் வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச் ரிஸ்க்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப, இந்தியாவில் பெரிய லெவலில் டிசாஸ்டர் ரிஸ்க்ஸ் இல்லை. நம்மள என்ன இருக்குது, இந்த சைக்ளோன் இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்குது. ஆனால் ஸ்மால் ஐலாண்ட் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள்ட்ட இருக்க மாதிரி ரிஸ்க் நம்மக்கிட்ட இல்லைல்ல. ஸோ அங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, the level playing field will alter or tilt towards the investor. சரி, ஆனால் அவன் தான் உங்களுக்கு காசு கொடுக்கணும்னா நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அவனுக்கு ஃப்ரெண்ட்லியான டேர்ம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். and therefore it can change. சரியா, இது ஒரு வேளை இந்தியாவில் நம்ம இந்த மாதிரி கேட்டாஸ்ட்ராஃபி பாண்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருந்தா, அப்போ நம்மளுக்கு தெரிய வரும் எலிஜிபிலிட்டி என்ன, செபி சொல்லியிருப்பாங்க யார் யார் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன த்ரெஷ்ஹோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. திஸ் இஸ் ஜஸ்ட் an article which suggested that India can go for it. சரி, அந்த கேட்டாஸ்ட்ராஃபி பாண்டை நம்ம இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் டைவர்சிஃபிகேஷனுக்காக பண்ணுறாங்க. ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபிகேஷன், பிகாஸ்
இதில் என்னன்னா these are uncorrelated risks. பெரும்பாலும் all the instruments in which the financial sectors வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் they are all tied to markets. எக்கனாமிக் வேரியேஷன்ஸை பொறுத்து இருக்கும். பட் எக்கனாமிக் வேரியேஷன்ஸ்க்கும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கும் பெரிய லெவலில் சம்மந்தம் இருக்காது. ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னா your debt portfolio or equity portfolio எல்லாமே கீழே வரும். But that doesn't mean that it will bring about a disaster. சரியா? அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், டிசாஸ்டரோ ஒரு கேட்டாஸ்ட்ரோஃபிக்கும் மார்க்கெட் லெவல் பார்ட்டிசிபேஷனுக்கும் பெரிய லெவலில் லிங்க்ஸ் இல்லை. பெரும்பாலும் என்ன ஆகும்னா whenever there is a disaster, immediately the level of மக்களோட ஃபண்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் குறைன்றதுனால ஒரு பார்ட்டிசிபேஷன் இந்த ஃபினான்ஷியல் செக்டர் கம்மியாகும். சரியா? and therefore சில தி ஈவெண்ட் ஆஃப் டிசாஸ்டர்ன்றது ரொம்ப ரொம்ப ரிமோட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அஃப்கோர்ஸ் தேர் இஸ் கோயிங் டு பி எ கைண்ட் ஆஃப் அ லெவரேஜ் இன் தேட். தேர்ஃபோர் இன்வெஸ்டர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ மியூச்சுவல் பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது இட் இஸ் பெட்டர் ஃபார் தெம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். சரியா? ஸோ இந்தியா வந்து இஸ் வெல் பொசிஷன்ட். தி ஆர்டிகல் சேஸ் தட் இந்தியா இஸ் வெல் பொசிஷன்ட். இந்தியா வந்து இந்த கேட் பாண்ட்ஸை யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால. சரி, அண்ட் தேர்ஃபோர் சோல்லி ரிலையிங் ஆன் பப்ளிக் ஃபண்ட்ஸ், கம்ப்ளீட்டாகவே நம்ம பட்ஜெட்டை மட்டும் சார்ந்து இருக்கிறது நல்லது இல்லை. இந்த மாதிரியான கேட்டாஸ்ட்ராஃபி பாண்ட்ஸ் மாதிரியான கான்செப்ட்ஸை நம்ம இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. சரியா? ரெண்டாவது, இந்தியாஸ் சாலிட் கிரெடிட் ரேட்டிங். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரேட்டிங் இருக்குது. ஈவன் ரேட்டிங் ஏஜென்சிஸ் லைக் ஃபிட்ச் அண்ட் மூடிஸ் ஹாவ் finally after many years increased the sovereign capacity of India. இந்தியாவோட சாவரின் ரேட்டிங்ஸை என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்தியா ஒரு பாண்ட் போடுறாங்கன்னா அதில் நம்பிக்கை இருக்குது மற்ற கண்ட்ரீஸ்க்கும். சரி, போத் டொமஸ்டிக் as well as எக்ஸ்டர்னல் டிமாண்ட் இஸ் தேர். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஆல்ரெடி பயங்கரமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால there is not so much of bonds that you need to issue. இனிமேல் தான் நம்ம ரீபில்டே பண்ண போகிறோம். இனிமேல் தான் நம்ம வந்து we are going to fund. நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங்கே இந்த கேட் பாண்ட்ஸ்னா யூ ஹாவ் டு கிவ் அ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஸ் அ புல் ஃபேக்டர் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். அதெல்லாம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. பிகாஸ் இந்தியா ஆல்ரெடி இன்வெஸ்டட் மேசிவ்லி ஆன் இட்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ். சரியா? ப்ரிப்பேர்னஸ்க்கும் ரெஸ்பான்ஸுக்கும் அதிகமாக நம்ம பண்ணதுனால மேபி தேவையான அளவுக்கு மட்டும் நம்மளால் பண்ண முடியும். அண்ட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல் சேஸ் தட் India could lead a South Asian cat bond. South Asia, which is vulnerable to cyclones, இது எல்லாமே கொஞ்சம் climate related risks vulnerable இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரீஸில் இந்தியா கேன் பி a pack. இது இந்த சவுத் ஏஷியாவுக்குன்னு ஒரு கேட் பாண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று போடுறப்ப இந்தியா கேன் பி a leading factor in that. சரியா? இந்தியா ஹேஸ் டு யூஸ் திஸ். மேபி எல்லாம் சேர்ந்து நேபாள், பூட்டான் எல்லாம் சேர்த்து கூட ஒரு சவுத் ஏஷியன் கேட் பாண்ட் அந்த மாதிரி ஒரு பாண்டை கூட நம்ம ரைஸ் பண்ணலாம். பிகாஸ் குளோபலி there is so much amounts of massive funds that are waiting to be invested in this climate related efforts. சரி, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதில் என்னன்னா ஒரே ஒரு விஷயம், ஸ்டில் இதோட டீட்டெயிலிங் தெரியல. யூஎஸ் மாதிரியான சில கண்ட்ரீஸில் வேர் இட் ஹஸ் பின் ஆல்ரெடி அடாப்டட், நாட் இன் அ மேசிவ் ஸ்கேல், ஓரளவுக்கு அடாப்ட் ஆன கண்ட்ரீஸில் என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா இந்த ஃபைன் பிரிண்ட் ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ த ரிஸ்க் இஸ் தட் ஒரு எர்த்குவேக் வந்து மேக்னிடியூட் ஆஃப் 7 அப்படின்றதுல கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? எர்த்குவேக் ஒரு 7 மேக்னிடியூட் வந்துச்சுன்னு சொன்னால் ரிக்டர் ஸ்கேலில் 7 ரீச் ஆயிடுச்சுன்னா தென் இந்த பிரின்சிபல் பே அவுட் ஸ்டாப் ஆயிடும்னு போட்டிருக்காங்க. பட் இஃப் இட் ஸ்டாப்ஸ் வித் 6.8 ஆர் 6.9, அப்போ அங்கே என்ன நியூமரிக்கலாக என்ன வருது, அங்கே பே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இட் ஆல் பிகம்ஸ் இப்போ ஃபைன் பிரிண்ட்லையும் அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எப்படி போடணும், வாட் ஆர் த டேர்ம்ஸ் தட் ஷுட் என்டர் இன் டு த கான்ட்ராக்ட், இதில் எல்லாமே வந்து ஸ்டில் த வேர்ல்ட் ஹஸ் நாட் லேர்ன்ட் ஸோ மச். சரியா? இதில் இந்த ஃபைன் பிரிண்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ தட் கேன் பி எ மேஜர் ரிஸ்க் ஃபார் தோஸ் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு ஆஃபர் திஸ் பாண்ட்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இஃப் இந்தியா கோஸ் வித் திஸ் பாண்ட் அண்ட் ஒரு 10 இயர்ஸில் என்ன இல்லை, நம்மளுக்கு பெரிய லெவலில் டிசாஸ்டர் இல்லை, 10 இயர்ஸ்க்கு நம்ம கேட் பாண்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம், there has been no disaster to India, then definitely there will be a problem in terms of how much interest we are paying unnecessarily on these bonds. பாருங்க, இந்த நம்ம கடன் வாங்கினது எதுக்காக, இந்த இதில் ஏதாவது
ஒரு இது வந்துச்சுன்னா நம்ம அந்த பிரின்சிபலை பே பண்ண தேவையில்லைன்ட்டு. பட் இப்போ என்ன பண்ணுறோம், பிரின்சிபலும் பே பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுறோம். ஸோ தட் பிகம்ஸ் எ ஹியூஜ் காஸ்ட் டு த காஸ்ட் பர்டன் டு த கவர்மெண்ட். சரியா? அதெல்லாம் நம்ம ஃபேக்டர் இன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ தேர் ஆர் ரிஸ்க்ஸ் ஆஸ் வெல், பட் த கரண்ட் பொசிஷன் விச் தி ஆத்தர் ரைட்ஸ் இஸ் தட் இந்தியா கேன் ஆஃப் கோர்ஸ் யூட்டிலைஸ் திஸ் கேட் பாண்ட்ஸ். சரி, கேட்டாஸ்ட்ராஃபி பாண்ட்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் நியூஸ் தட் வி வில் பி டேக்கிங் அப் is a financial stability report. So this report is released by the Reserve Bank of India. இது வந்து annually every 6 months ஒரு தடவை போடுவாங்க. யூஸ்வலா ஜூன் எண்ட்லையும் டிசம்பர் எண்ட்லையும், அதாவது ஃபர்ஸ்ட் மந்த்தில் ஜூன் எண்டுன்னு வர்றப்ப ஜூலையில் தான் நம்மளுக்கு ரிப்போர்ட் வரும். டிசம்பரில் லாஸ்ட் டேட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜனவரியில் நம்ம அந்த ரிப்போர்ட்டை படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ this financial stability report. So the financial stability report ன்றது biannual நம்ம வந்து report is being produced by the Reserve Bank of India. இது யாரோட அசஸ்மெண்ட் அப்படின்னா இது பர்டிகுலரா ரிசர்வ் பேங்கோட ரிப்போர்ட் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனா இது எது கீழே வருது அப்படின்னு சொன்னா, we have a council called as the Financial Stability and Development Council. Financial Stability and Developmental Council. So FSDC ன்னு சொல்லுவாங்க. What is FSDC? அப்ரிவேஷன் கேட்கல. சரியா? சரியா? Do you know what FSDC கேள்விப்பட்டிருக்கீங்களா? FSDC. சரியா? அந்த FSDC வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஃபினான்ஷியல் ரெகுலேஷன் இன்னைக்கு எல்லாமே நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸ்ட கொடுத்துட்டோம். டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டர்ஸ் அதே, இன்சூரன்ஸுக்கு தனி ரெகுலேட்டர், பென்ஷனுக்கு தனி ரெகுலேட்டர், சரியா? கேபிட்டல் மார்க்கெட்ஸ்க்கு தனி ரெகுலேட்டர், ஆல் மணி ரிலேட்டடானதுக்கு ஆர்பிஎஸ் ரெகுலேட்டர், என்பிஎஃப்சிஸ்க்கு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெகுலேட்டர். ஸோ ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போய் இருக்கிறாங்க. ஸோ வென் வி ஆர் ட்ரைங் டு have a discussion, the RBI is trying to gauge what is India's இது ஆர்பிஐக்கும் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே அல்லது செபிக்கும் கவர்மெண்ட் மட்டுமே இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது. we should try to bring them together under a common forum. சரி, எல்லாமே ஒரே இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா ஆர்பிஐ, பிஎஃப்ஆர்டிஏ, ஐஆர்டிஏ இந்த மாதிரியான பாடிஸ் எல்லாம் செபி, all of them coming together will actually give a better perspective for each of them. And therefore 2010ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, the Financial Stability Development Council அப்படின்ற ஒரு கவுன்சிலை செட் பண்றாங்க. வேர் த பார்ட்னர்ஸ் யார் அப்படின்னு சொன்னா, ஆர்பிஐ, செபி, பிஎஃப்ஆர்டிஏ, ஐஆர்டிஏ, இந்த 5 ரெகுலேட்டர்ஸ். சரியா? These financial regulators will be a partner. இந்த கவுன்சிலோட பேர் தான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். இந்த கவுன்சிலோட ஹெட் யாரு அப்படின்னு சொன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர். சரியா? ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஸ் a head. இந்த கவுன்சிலுக்கு கீழே ஒரு கமிட்டி இருக்கு. இந்த கவுன்சிலுக்கு கீழே ஒரு கமிட்டி, சப் கமிட்டி இருக்கு. இந்த சப் கமிட்டி ஒர்க்ஸ் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஆர்பிஐ. சரி, ஆர்பிஐக்கு தான் டைரக்டா ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கமிட்டி வந்து இவங்க எல்லாத்திலிருந்தும் ஆல் தீஸ் ஏஜென்சிஸ்ல இருந்தும் விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சரி, அதோட என்ன அப்படின்னு ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு கம்பைண்டா ஒரு ரிப்போர்ட் போடுறது தான் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆர்பிஐ தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுது. பட் உள்ள போய் நம்ம பார்த்தோம்னா யார் அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க? சப் கமிட்டி ஆஃப் தி எஃப்எஸ்டிசி. எஃப்எஸ்டிசின்றது ஒரு காமன் கவுன்சில் ஃபார் ஆல் ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர்ஸ். சரி, விச் இஸ் ஹெடட் பை ஹூம்? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதை ஹெட் பண்றாங்க. ஓகே, ஸோ ரைட். ஸோ இவங்க வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டம்லாம் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் a financial stability report. Globally also we have a global financial stability report, FSR report. global level யார் கொண்டு வராங்க? Who is responsible for the global financial stability report? Which organization? Yes,
ஒன்று ஐஎம்எஃபாக இருக்கணும், இல்லை வேர்ல்டு பேங்காக இருக்கணும் அப்படின்னு குத்து மதிப்பா சொல்றதா? ஓகே. IMF is a body that brings out this global financial stability report. சரியா? ஸோ இந்தியாவில் நம்ம ஆர்பிஐ தான் இதை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அகெயின் இந்த மந்த் ஆஃப் ஜூன் வி வில் பி டேக்கிங் அப் ஏதாவது ஒரு கீ ஹைலைட்ஸ் வந்துருச்சுன்னா இந்த கீ ஹைலைட்ஸ் மூலமாக வில் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் த பேசிக்ஸ் as well. ஸோ என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். NPS has dropped to 2.6, one of the lowest levels of NPS. ஸோ இந்தியா பேங்கோட என்பிஏ எல்லாமே 2.6க்கு வந்துருச்சு. ஸோ நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் விச் வாஸ் ஒன்ஸ் அட் அரவுண்ட் 11-12% in the year 2015-16 அவ்வளோ இருந்த ஒரு என்பிஏ என்ன இருக்கு இன்னைக்கு படிப்படியாக குறைஞ்சிருக்கு. சரியா? ஸோ என்பிஏ எவ்வளோ இருக்கணும்? How much is a level of NPA considered to be below risk? Which NPA is considered to be below risk? எவ்வளவா? சரி, ஒரு ரிஸ்கியா இருக்கக்கூடாதுன்னா எந்த அளவுக்கு இருக்கணும்? ரிஸ்க் த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெஷ்ஹோல்டை தாண்டிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் அந்த பேங்கோட பெர்ஃபார்மன்ஸை. சரியா? 6% ஒரு இதாக வச்சிருக்காங்க. திஸ் இஸ் த threshold number 1 under the prompt corrective action. prompt corrective action அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க, சில ட்ரிகர் பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க. இந்த ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. அதில் வாட் ஆர் த 3 ட்ரிகர் பாயிண்ட்ஸ்? கேபிட்டல் அடிக்வசி, என்பிஏ, தென் லெவரேஜ் ரேஷியோ. சரியா? அந்த 3 விஷயங்கள். ப்ராஃபிட் இருக்கும். ப்ராஃபிட்டை நம்ம 2022 we have dropped that profitability. So 3 areas in which we assess the prompt corrective action. The prompt corrective action la நம்ம வந்து health of funds ஓட health வந்து இந்த NPA வச்சு கால்குலேட் பண்றோம். இது 6% அப்படின்னு பார்க்கணும். இந்த 6, 9, 12 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். 2011-12 நம்ம 2015 when we reach nearly 11% of gross NPA, that was a huge problem. ஏன்னா ஆவரேஜாவே உங்களுக்கு எல்லாமே என்பிஏ தாண்டி இருக்கலாம். சில ட்ரிகர் பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் இருக்கிறான்னு அர்த்தம். தென் இது ஓரளவுக்கு நல்லா கம்மியாக இருக்கு. ஓகே. கேபிட்டல் ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ, இதுதான் சிஆர்னு சொல்லுவாங்க. ஹவு மச் should the CR be in India? இது எவ்வளோ இருக்கணும்? குட், 9%. குளோபலாக பேசல் நார்ம்ஸ் வந்து 8% வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்பிஐ வந்து இந்த பிசிஏ கைட்லைன் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the CR should be at 9%. So 9% ஆவரேஜாக ஒரு பேங்க் வச்சிருக்கணும். பட் யூ see how much the banking system has improved. Right now, the average capital risk weighted assets ratio has remained robust at 16.8. So well capitalized இருக்கு. No need of any panic, no need of any kinds of fear about the stability of banks in India. Okay. So these two are good. NBFCsல கூட capital adequacy ratio 22 இருக்கு, which is also a healthy sign, because under the new prompt corrective action for NBFC, which was introduced since 2022 onwards, 22-23 எஃபெக்ட் வந்துச்சு. NBFCஸ்க்கு இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடி சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. அது வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்க்குலாம் இருந்துச்சு. என்பிஎஃப்சிஸ்க்கு தனியாக ஒரு அவங்களோட செக்டர் ஸ்பெசிஃபிக்காக தான் ஆர்பிஐ வாஸ் இன்டர்வீனிங். பட் நவ் வி ஹாவ் ஸ்கேல் பேஸ்ட் ரெகுலேஷன்ஸ். அதுக்கு கீழே ஒரு காமனான டைரக்டிவ்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேங்க்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, என்பிஎஃப்சிஸ் எல்லாத்துக்குமே வி ஹாவ் ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் ஃபார் என்பிஎஃப்சி செப்பரேட்டாக. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, CR for certain types of NBFC should be maintained at 15%. நார்மல் பேங்க்கு எவ்வளோ இருக்கணும்? 9%. இவங்களுக்கு 15 மேலே இருக்கணும். பட் ஹியர் வி see that they are having around 22. So NBFCஸ்லையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. NBFCஸோட NPA also has reduced to 4.2. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் செக்டர், இதை பற்றின டேட்டாலாம் ஏன் வருதுன்னா, பிகாஸ் இந்த FSDCக்குள்ளே இவங்க எல்லாரும் உள்ள வந்து ஸ்னாப்ஷாட் ஆஃப் என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டமை they will try to give. சரியா? ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, 10% ரிடக்ஷன். எல்லாருமே ஒரு 10% வித்ட்ரா பண்ணால் கூட it will be able to manage. Liquidity are there in the
mutual funds. சரி, இதுக்குள்ள சில பேராமீட்டர்ஸை வச்சு we can assess. Solvency ratio அப்படின்னு சொல்லுவாங்க. Solvency ratioன்றது ஒரு ஜென்ரலான டேர்ம். இட் இஸ் அபவுட் இப்போ நம்மளுக்கு சிஆர் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல, அந்த மாதிரி கேபிட்டல் எந்த அளவுக்கு, டெட் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு ப்ரீமியம் டு ப்ராஃபிட் இருக்கு, இந்த மாதிரியான ரேஷியோஸ்லாம் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. That solvency ratio is in India supposed to be around 1.5. சரி, 1.5 solvency ratio இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா இன்னும் பெட்டர். Higher the solvency ratio, better the company is அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவோட இன்சூரன்ஸ் செக்டர் as a whole is having an average of 1.95, which is well above the minimum of 1.5. சரியா, foreign exchange reservesல கூட money market, capital market in India has performed well. That is why more money is flowing in. இது இப்போ மாறிடுச்சு as of now. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா என்ன தெரியுதுன்னு சொன்னா, the mid-year assessment of இந்தியான்னு பார்க்குறப்ப especially the financial sector remains stable, but of course there have been risks that have been emerging. சரியா, global headwinds இருக்க தான் செய்யுது. ஸோ அதில் நம்ம அதை கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபைன், வில் சி இது நெக்ஸ்ட் அடுத்து ஜனவரி மந்த்தில் வரப்போ அதில் என்ன மாதிரி வந்திருக்கு, எதுவும் மாறி இருக்கா, இன்னும் ஸ்டேபிளாக இருக்கா எல்லா பொசிஷன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இல்லை அப்படிலாம் இல்லை. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ்ன்றது வீக்லி தி ஆர்பிஐ வில் பி அப்டேட்டிங். சரியா, உங்களுக்கு வேணும் டேட்டா வேணும்னா நீங்கள் அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியா, ரியல் டைம். அது ஜென்ரலாக இத்தனை மாதம் இவ்வளோ வந்திருக்கு, அப்படியே கரண்ட் பொசிஷன் இவ்வளோ அப்படின்னு பார்க்குறது. சரியா, ஸோ மந்த்லி வைஸ் டேட்டா உங்களுக்கு ஆர்பிஐயோட வெப்சைட்டில் எப்போவுமே எழுதிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் தட் வி ஆர் கோயிங் டு டேக் அப் இஸ் தி நியூ கோஆபரேட்டிவ் பாலிசி அனௌன்ஸ்ட் பை த கவர்மெண்ட். ஸோ 2025 கோஆபரேட்டிவ் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் திஸ் கோஆபரேட்டிவ் பாலிசி இஸ் அப்படின்றத பார்க்கலாம். சரியா, so 23 years later, because the cooperative policy was announced in the year 2002, now it has been revised and updated in 2025. In the month of July, the government announced a new cooperative policy. So there are certain facts about the cooperatives now. There are nearly 8 lakh cooperatives in India. 8 lakh cooperatives in India. அதில் 2 lakh வந்து primary agriculture credit societies and other cooperatives around 6 lakhs. The 6 lakhsல non-credit cooperatives தான் அதிகம். Non-credit cooperatives. So what is a cooperative? You know, yeah, it's a voluntary assembly of people who come together for a common purpose. They can form a new entity which is recognized under the law of India. சரியா, நம்ம ஒரு கோஆபரேட்டிவ்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸே கொடுத்துருக்குறோம். அண்ட் தேர்ஃபோர் யாருனாலும் வில்லிங்காக என்ன பண்ணலாம், ஃபார் த மெம்பர்ஸோட பெனிஃபிட்டுக்காக என்ன பண்ணலாம், தே கேன் ஃபார்ம் அ கோஆபரேட்டிவ். ஸோ கோஆபரேட்டிவ்ன்றத இந்த cooperative tendencies, so the cooperative is an arm of economic transformation India has been focusing on, and therefore in 2021 the government decided to form a new ministry exclusively for the cooperatives. And of course our home minister தான் இந்த cooperatives-க்கு minister இருக்காரு, அமித் ஷா. So he has been guiding இது. அதே மாதிரி cooperatives வர்றப்ப அவர் this slogan you would always find, நீங்கள் கோஆபரேட்டிவ்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சஹகர் சே சம்ருத்தி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். சஹகர் அப்படின்னா கோஆபரேட்டிவ்ஸ்னு அர்த்தம். சஹகர் சே சம்ருத்தினா கோஆபரேட்டிவ் டு ப்ராஸ்பெரிட்டின்னு அர்த்தம். கோஆபரேட்டிவ்ஸ் டு ப்ராஸ்பெரிட்டி. தட் இஸ், இந்தியா வாண்ட்ஸ் டு யூஸ் கோஆபரேட்டிவ்ஸ் ஆஸ் அ மீன்ஸ் டு அச்சீவ் ப்ராஸ்பெரிட்டி. கோஆபரேட்டிவ்ஸ் மூலமாக நம்ம ப்ராஸ்பெரிட்டி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். Right now around the 8 lakh cooperatives irukkranga, nearly 30 crore people are covered under the cooperatives. 8 lakh cooperatives irukkranga, 30 கோடி மக்கள் or people are enrolled within that cooperatives.
ஸோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கைட் பண்ணணும். ஒய் இஸ் த நீட் ஆஃப் ஹேவிங் நியூ கோஆபரேட்டிவ் பாலிசி அப்படின்னா, எக்ஸ்பான்ஷனுக்காகவும் ஃபியூச்சர் ரெடியாக வச்சிருக்கணும், டிஜிட்டலைசேஷன் இருக்கணும். சரியா? தேர் ஹஸ் பீன் சேஞ்ச் இன் த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. There has been numerous challenges as well as opportunities that has evolved in India. இது எல்லாத்துக்குமே கோஆபரேட்டிவ்ஸை ரீஅலைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நியூ கோஆபரேட்டிவ் பாலிசியை கொண்டு வந்திருக்கிறோம். சரியா? சஹகர்ஸே சம்ரிதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலமா டு சப்போர்ட் திஸ் when we are achieving prosperity through cooperatives, it can enable us to achieve that vision of the Viksit Bharat by 2047. சரியா? ஸோ the core goal என்ன அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள இன்னும் என்ன பண்ணும், 50 crore பீப்புளை நம்ம ஆட் பண்ணணும் within this cooperatives. Right now it is around 30 crore people are covered under the cooperatives. 20 crore more people have to be included அப்படின்றது நம்மளோட ஐடியா. சரியா? ஸோ இதுதான் அதோட கோர் கோல். இதுக்கு வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ், பில்லர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னென்னலாம் பண்ணலாம் அண்டர் திஸ் கோஆபரேட்டிவ் பாலிசி. பில்லர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபவுண்டேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும். தட் இஸ் த்ரூ லீகல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ஈஸிங் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். எக்ஸாம்பிள், தேர் வார் சர்டன் இஷ்யூஸ் in the functioning and the regulation of multi-state cooperatives. Multi-state cooperatives-na ஒரு cooperative 2-3 ஸ்டேட்ஸ்ல இருக்கும். அதோட ரெகுலேட்டர் வந்து RBI, and of course the administrative control is vested with the central government. ஏன்னா கோஆபரேட்டிவ்ஸ்ன்றத அட்மினிஸ்ட்ரேட் பண்றது, ரெகுலேட் பண்றது எல்லாமே யார் தான்? ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். சரியா? கோஆபரேட்டிவ்ஸ் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். பட் பிகாஸ் இட் இஸ் கோயிங் மல்டி ஸ்டேட்டாக போகிறப்ப அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இதில் வந்து சில இஷ்யூஸ் இருந்துச்சு. எஸ்பெஷலி 2019 சம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஹேட் டு ஃபெயில், இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் இருக்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய ரெகுலேட்டரி லாப்சஸை வந்து குறைக்கிறதுக்காக மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் ஆக்ட் 2023 அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். சரி, திஸ் plugs in, no needed to go what is the core detail, அதுக்குள்ள போனால் கொஞ்சம் பழசாயிடுச்சு அந்த நியூஸ். இந்த மாதிரி சில விஷயங்கள் லீகல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், சேஞ்சஸ் in the legislative systems that can be brought ahead. A sustainable ecosystem கொண்டு வரணும், where and future ready. இப்போ ரெண்டுத்துக்கும் சில points that have mentioned under this document நம்ம பார்த்தோம்னா, எப்படி சஸ்டைனபிளாக வைக்கிறது, how future ரெடியா வைக்கிறது அப்படின்னா, we have government e-marketplace. We have a concept like as ONDC. சரியா? ONDCன்றது என்ன? What is ONDC? Again abbreviation. Okay. அது என்னம்மா? ஒன் நேஷன் ஒன் கோஆபரேட்டிவா? ONDCன்னா என்ன? என்னப்பா இது யாருக்குமே தெரியலையா? ஓப்பன், எஸ், ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் digital commerce. ONDC is a common platform that has been announced by the government, especially to empower sellers who are forced to sell their products and buy their products through certain e-commerce which are controlled by limited entities. சரியா? நம்மளுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த இ-காமர்ஸ் ப்ரொவைடர்ஸ் 2 பேர் தான் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒரே நெட்வொர்க்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக தான் பையர்ஸ், செல்லர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாருமே எனி ஒன் கேன் be a partner of this ONDC. So ONDC-குள்ள ஸ்விக்கியும் இருக்கும், ஜொமேட்டோவும் இருக்கும், மற்ற பிளேயர்ஸ் இருப்பாங்க. And therefore you can, if you have an ONDC app for it, you can place an order and you can choose which player you want. ஸ்விக்கி வேணுமா, இல்லை அவன் வேணுமா, இல்லை வேற ஏதாவது பார்ட்னர் வேணுமா, எந்த ரைடர் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு டெமோக்ரட்டைஸ் பண்ணுது இந்த e-commerce operations. That's why this ONDC was formed. It was considered as one of the pillars of India's digital infrastructures that is to be developed. So இதெல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி, we are going to leverage these technologies in the long run. ஆனால் இதுக்குள்ள கோஆபரேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறாங்க? கோஆபரேட்டிவ்ஸ் கேன் பி அலவுட். கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் சம்டைம்ஸ் அவுட்லெட்ஸ் விச் செல் ஸ்மால் கமாடிட்டிஸ். வை நாட் அலவ் தெம் டு பி செல்லர்ஸ் ஆன் திஸ் ONDC? சரியா? மில்க் கோஆபரேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஆவின் மாதிரி ஒரு பெரிய கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. யூ கான்ட் பை மில்க் த்ரூ ONDCs. இன்னைக்கு வந்து அஃப்கோர்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா ரீட்டைல் அவுட்லெட்ஸ், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஸ்விக்கின்ற இந்த ஜெப்டோ இதெல்லாம் வந்துச்சு, பிளிங்கெட்லாம் கூட யூ ஆர் ஏபிள் டு பை. இது எல்லாமே ரீட்டைல் மூலமாக தானே வருது, ஹோல்சேலர், டீலர் அப்படின்ட்டு.
Why not you can allow small outlets, சின்ன சின்ன outlets வச்சிருப்பான்ல, பார்லர் மாதிரி வச்சிருப்பான், அது வந்து இண்டிவிஜுவலாக வாங்குறது. பட் டுடே வி ஹாவ் கிரெடிட் சொசைட்டிஸ், சின்ன லெவலில் கோஆப்ரேட்டிவ்ஸ் தட் ஆர் தேர். கோஆப்ரேட்டிவ்ஸில் ஃபார்மசிஸ் வச்சுருக்காங்க, கோஆப்ரேட்டிவ்ஸில் நிறைய டைப் ஆஃப் திங்ஸ் தே ஆர் டூயிங். இல்லை சிந்தாமணி கேள்விப்பட்டிருப்பீங்களே, சிந்தாமணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிந்தாமணின்னு ஒன்று இருக்குது, அது கோஆப்ரேட்டிவ்ஸ் தான். சரியா? தமிழ் இங்கே அங்கே கூட இருக்கு, நிறைய இடங்கள் இருக்குது. சென்னையில் இருக்கு சிந்தாமணி கோஆப்ரேட்டிவ்ஸ்ன்றது. ஏன்னா அவங்க வந்து இந்த ஸ்டோர் வச்சுருப்பாங்க. சரியா? அது எங்கே தெரியுமா இருக்கு? அங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா 15th மெயின் ரோடு போனீங்கன்னா அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஸ்டடி ஹால் இருக்கு அங்கே 15th மெயின் ரோட்டில். அங்கே நடந்து வந்தீங்கன்னா அங்கே ஒரு ரேவதி சூப்பர் மார்க்கெட் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா புதுசாக ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து சிந்தாமணி சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு. சரியா? ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, கோஆப்ரேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் இன் மெனி வேஸ், நாட் ஜஸ்ட் டூ ஆர். நம்மளுக்கு டிப்பிக்கலாக நம்மளுக்கு வந்து ஒன்றும் கிரெடிட்டில் தெரியும், இல்லை பாலில் தெரியும், அவ்வளோதானே. ஸோ பிகாஸ் தே ஆர் த பாப்புலர் ஒன்ஸ். பட் இந்த மாதிரியான கோஆப்ரேட்டிவ்ஸை இந்த மாதிரி ஃபியூச்சர் ரெடியாகவும் வி ஹாவ் டு இன்க்ரீஸ் தேர் சஸ்டைனபிலிட்டி. அடுத்து லாங் ரன்ல அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். தட் இஸ் வை இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இன்க்ளூசிவிட்டி, டிஜிட்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விமன், யூத் அண்ட் மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸ் டு பி more participants in this particular cooperatives. New sectors, example renewable energy, services and circular economy, இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இவங்களை உள்ள கொண்டு வர வைக்கணும். எக்ஸாம்பிள், we have an idea of போட்டிருக்கேன்னா பாருங்க, இந்த இதில் revitalizing PACS. Do you know the structure? Simple structure சொல்லுங்க. The structure of cooperative. லோவஸ்ட் லெவலில் யார் இருக்கிறா? லாங் டேர்மில் போகாமல் ஷார்ட் டேர்ம் கோஆப்ரேட்டிவ்ஸ்லேயே சொல்லுங்க. பேங்க்ஸுக்கு நான் சொல்கிறேன், கிரெடிட் சொசைட்டிஸ்க்கு மட்டும். கிரெடிட் ரிலேட்டட் கோஆப்ரேட்டிவ்ஸ் கீழே யார் இருக்கிறா? லோவஸ்ட் லெவலில் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, மேலே டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்டேட், அதுக்கு மேலே போனால் மல்டி ஸ்டேட் வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. திஸ் பர்டிகுலர் டாக்குமெண்ட், திஸ் பாலிசி ஆல்சோ மென்ஷன்ஸ் தட் திஸ் 3-tier, the 3-tier system has to be maintained and has to be established everywhere in India. சரியா? எல்லா இடத்துலையும் ஒரு சீம்லெஸ்ஸாக டிஸ்ட்ரிக்ட் கீழே லெவலில் PACS அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றாங்க. சரியா? ஸோ மல்டி பர்பஸ் ரோல். PACS ஆர் ஆக்சுவலி கிரெடிட் சொசைட்டிஸ், கிரெடிட் கொடுக்கக்கூடிய சொசைட்டிஸ் தான். We have to transform them into economic centers. Example, 25+ business activities can be experimented with them. One of them is making them function as common service centers. CSCs இருக்கிறாங்களா நம்ம ஊர்ல, நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்னப்பா, இ-சேவா மையம். இ-சேவா மையம் தனியாக தானே நம்ம கான்ட்ராக்ட் வாங்கி பண்றோம். Why not allow the primary agriculture societies to have an இ-சேவா மையம் with them? அவங்கள பண்ண வைக்கலாம். பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி கேந்திராஸ், மெடிக்கல் ஷாப்ஸ். சரி, அப்போ PACSனா அவங்களுக்கு கிரெடிட் மட்டும் கொடுக்கறதுக்கு பதிலாக we can. தமிழ்நாடு is a pioneer in that. We have transformed our primary agriculture societies from just giving credit to also becoming a player which is responsible for rations. ரேஷன்ல ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ் இருக்கிறாங்களே, ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ், நியாய விலைக்கடை, அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது தமிழ்நாட்டில் ஃபுல்லாகவே PACS தான், 90%க்கு மேலே. சரி, ஸோ வி ஹாவ் ஆக்சுவலி நம்ம ஒரு கிரெடிட் சொசைட்டியாக மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு மல்டி பார்ட்னராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் 2022 வந்து the government decided that this primary agricultural credit societies will now be allowed to open petrol and diesel pumps. சரி, அவங்க என்ன பண்ணலாம்னா அங்கங்கே ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லாம் வைக்கிறோம்ல, பெட்ரோல் பம்ப்ஸ் எல்லாம்,
ஏதோ ப்ரைவேட்டாக கொடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து பண்ணுறது போல் கிரெடிட் சொசைட்டிஸ்ட்டை கொடுத்தா அவங்க வந்து அதை நல்லா ஆப்ரேட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வருதுன்னா அது சொசைட்டி இஸ் கோயிங் டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ ஒரு பெரிய லிஸ்ட், ஒரு 25 மேலே டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸஸ் வி கேன் டூ வித் த ஹெல்ப் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ். சரியா? ஸோ டிஜிட்டைசேஷனும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ரீவைட்டலைசிங் ஆல் ஆஃப் திஸ். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸ்போர்ட்ஸ், மார்க்கெட்டிங்லையும் எக்ஸ்போர்ட்லையும் இவங்களோட ரோல் வேணுன்றதுக்காக திஸ் பர்டிகுலர் பாலிசி focuses on creating 3 more cooperatives at the national level. One is the National Cooperatives Export Limited, National Cooperatives Organic Limited, and Bharatiya Beej Sahakari Samriddhi Limited, which has already been established as a, in the Beej Sahakar Samriddhi leda world's largest seed bank is going to be created in India. சரியா? seed banks, granary bank மாதிரி நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது மூலமா த்ரூ திஸ். சரியா? ஸோ இதில் ஹை குவாலிட்டி சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர்கானிக் லிமிட்ன்ற இந்த கோஆப்ரேட்டிவ் மூலமாக இந்தியா இஸ் கோயிங் டு ப்ரமோட் த பாரத் ஆர்கானிக்ஸ் பிராண்ட். பாரத் ஆர்கானிக்ஸ் அப்போ மார்க்கெட்டிங்லையும் ஒரு லேபிளிங்லையும் இவங்களை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வர முடியும். சரியா? ஸோ எக்ஸ்போர்ட்ஸ்லையும் இவங்களோட ரோலை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ல நிறைய விஷயம், நிறைய விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. வில் சி ஒன் பை ஒன் திங்ஸ் மெட்டீரியலைஸ். பேங்கிங் ரிஃபார்ம்ஸ், சரி, இது எல்லாமே ஆல்ரெடி சிலதை பண்ணியிருக்கிறோம், சிலது இன்னும் கொஞ்சம் கூட பண்ணலான்ற மாதிரி. சரி, அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வில் நவ் பி அலவுட் நியூ பிரான்ச்சஸ். நிறைய இன்னும் நியூ பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை த்ரெஷ்ஹோல்டு இருந்துச்சு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஆல்ரெடி as a reform in the last 4 years, the minimum alternate tax has been reduced to 15%. அதாவது அவங்க பே பண்ண வேண்டிய டேக்ஸு, சர்சார்ஜ், கோஆப்ரேட்டிவ்ஸில் ஒரு 1 crore மேலே அவங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, ஒரு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா அவங்க பே பண்ணுற டேக்ஸில் ஒரு சர்சார்ஜ் இருக்கும். சர்சார்ஜ்னா என்ன? டேக்ஸ் ஆன் டேக்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ தட் வாஸ் அரவுண்ட் 12%. we have reduced it to 7%. இதெல்லாம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பட்ஜெட்லேயே நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சரி, சம் ரிஃபார்ம்ஸ் செக்டர் பை செக்டராக நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். எஸ்பெஷலி இந்த கிரெடிட் ரிலேட்டட் பேங்கிங் கோஆப்ரேட்டிவ்ஸ்குள்ள இன்னும் கொஞ்சம் நம்ம வி ஹாவ் டு ரீவைட்டலைஸ் தெம், அவங்கள கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒயிட் ரெவல்யூஷன், சில எமர்ஜிங் செக்டர்ஸில் ஒயிட் ரெவல்யூஷன் 2.1, we have to increase the milk procurement of all the cooperatives by at least 50%. சரியா? இனிமேல் மில்க் ப்ரொக்யூர்மெண்ட் நியர்லி 50% யார் கையில் இருக்கணும்? கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமாக இருக்கணும் அப்படின்றது நேஷ்னல் லெவலில். சரி, தமிழ்நாடு லெவலில் ஓரளவுக்கு நல்ல க்ளோஸ் டு தட் பர்சன்டேஜ் வில் பி ஹேவிங். பட் அக்ராஸ் இந்தியா we need to have, because there are not so much of successful dairy cooperatives. சரி, அமுலுக்கு அப்புறம் லாவின் இருக்குது, அங்கங்கே இருக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்ஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக, வெஸ்ட் பெங்கால்லாம் அங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, ஒடிஷாவில் எல்லா இடங்கள்லையும். சரியா? தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஆவின்றது இட்ஸ் குவைட் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல். சரியா? நம்ம பக்கத்தில் வந்து வி ஹாவ் நந்தினி இருக்கு, ஆந்திராவில் வந்து இல்லை. ஆந்திராவில் இருக்குதா? டூட்லா வந்து அவங்க கவர்மெண்டோட தான். ஆனால் வந்து என்னன்னா டூட்லான்றது நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல்னு நினைக்கிறேன், இல்லையா? லைக் தட். ரைட். ஸோ என்ட்ரி இன்டு ரெனியூவபிள் எனர்ஜி, எஜுகேஷன், கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிக்கலாம், டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆல் ஆஃப் திஸ் we can try to focus on. So cooperative policy 2025 is updated and is having certain things. We have certain inclusions of objectives as well as action plans which will transform cooperatives into actionable targets. சரியா? சில டார்கெட்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ள நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சில சேலஞ்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவுக்கு இந்த பாலிசிஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு we have a steering committee at the national level and implementation committee இருக்கும். சரியா? சென்டர் ஸ்டேட் கோஆர்டினேஷனை பார்த்துக்கிறதுக்காக இந்த ஸ்டியரிங் கமிட்டி எல்லாமே நேஷனல் லெவலில் இருக்கு. ஆல்சோ do not understand the kind of opposition that these kinds of policies are having, because cooperatives, no matter how well intentioned they are all entering into the domain of the federal powers of the ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் வந்து இந்த பாலிசிஸ் நம்ம எவ்வளோ நாள் கொண்டு வந்துக்கலாம். ஆனால் பாலிசியோட சக்ஸஸ் கடைசியில் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் only if states have that willingness. சரியா? But we have even after the announcement of this policy,
The Union Home Minister has asked all the states also to actually bring about legal reforms in their own acts. அவங்களையும் ஸ்டேட் வைஸா ஒரு பாலிசி கொண்டு வரணும் அப்படின்றலாம் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். So cooperative society are strictly a state subject. Right. So the next இன்னொரு பாண்டை பற்றி நியூஸில் வந்துருந்துச்சு, ஸ்கில் இம்பேக்ட் பாண்ட். சரியா? ஸ்கில் இம்பேக்ட் பாண்ட். இந்தியா இட்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியா டெவலப்மெண்ட் இம்பேக்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. சோஷியல் பாண்ட்ஸ்ன்ற ஜெனரல் டேர்ம் இருக்கு. சோஷியல் பாண்ட்ஸ், developmental bonds, these are all types of bonds. So under the social bonds, we have a bond specifically which has been used in India called as a skill impact bond. It was actually first of all issued in 2021. சரியா? 2021ல லான்ச் பண்றாங்க. யார் இந்த லான்ச் பண்றாங்க, யார் இது இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னா, the Ministry of Skill Development along with the National Skill Development Corporation. சரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து backed by the ministry and issued by the National Skill Development Corporation, this bond is issued. How will this bond be issued? Why we call this a skill impact bond? Now, India இருக்கக்கூடிய skilling, in order to improve the skilling of India, we have been issuing this bond. And the bond எப்படி நடக்கும், இதுல வரக்கூடிய ப்ரொசீட்ஸ் என்ன? ஒரு பாண்டுனா கடன் வாங்குற மாதிரி தானே. ஸோ இந்த பாண்ட் டிப்பிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ்பெஷலி தி ஸ்கில் இம்பேக்ட் பாண்ட் was targeting certain things. என்னன்னா 50,000 young Indians over 4 years, 2025. சரியா? some partial success இதில் இருக்கக்கூடிய இதில் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நம்ம ரீச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்துருந்துச்சு. கவர்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் தட் ஸ்கில் இம்பேக்ட் பாண்ட் ஹாஸ் பீன் குவைட் பெனிஃபிஷியல். இந்த மாதிரி எடுக்கிறாங்க ஸ்டாண்ட். இன்க்ளூஷன் ஃபோக்கஸ். சரியா? நியர்லி 60% of the beneficiaries will be women. So 50,000 young people skill பண்ணணும், and 60% of them should be women. So இதுதான் வந்து the skill impact bond-ஓட ஐடியா. ஸோ இது என்ன அப்படின்னா, how will the financing model work அப்படின்னு சொல்லிடுறேன். First, upfront funding will be given, funding to training organizations. அதாவது private sector என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரைனிங் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவேன், CSR இனிஷியேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தவங்க ஸ்கில் இந்தியா மூலமாக ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் பார்ட்னர் தான் ஸ்கில்லிங் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கில்லிங் கொடுக்கக்கூடிய அந்த பார்ட்னருக்கு என்ன பண்ணணும்னா, தே ஹாவ் டு அப்டெயின் த ஃபண்டிங் ஃபார் ட்ரைனிங் பண்ணிடுவாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடர் தான் என்ன பண்ணுவாங்க, there will be investors who will put their money into the service providers, and service providers use the fund for skilling. நீங்கள் காசு கொடுத்துடணும். ஒரு ஸ்கில் கம்பெனி ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து அவங்களே தான் மேனேஜ் பண்ணி ஸ்கில்லிங்க்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்க தான் செலவு பண்ணணும். செலவு பண்ணதுக்கப்புறம் there will be a third party evaluator who will evaluate whether the employment targets are actually met. ஓகே, இத்தனை பேர் ஸ்கில்லிங் பண்ணீங்க, அதை காட்டுங்க, எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறான். சொன்னீங்க இந்த ஸ்கில் அந்த ஸ்கில் தரப்போகிறோம் அப்படின்னு தான் சொன்னீங்களே, சரி சொல்லுங்க அப்படின்றப்ப the numbers and the data and all has to be presented. எவ்வளோ வந்திருக்கோ, சரி, அவுட்கம் ஃபண்டிங் எப்படி இருக்குன்னா, the investors who have given money will be repaid only if the outcomes are achieved. Thousands of them will be skilled and will be given employment. Only if this happens, funding will be provided back. சரியா? ஸோ இதில் என்ன அப்படின்னா, how இந்த பாண்ட் மூலமா government started to raise funds. Skill impact bond மூலமா government started to raise funds, and with this fund, rather than funding upfront, நீங்க உங்கள்கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்க ட்ரைனிங் கொடு எனக்கு தேவையான ஆளுங்களுக்குலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நீ ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ணிக்கோ, இந்த காசை வாங்கிக்கோன்ற மாதிரி கொடுக்குறோம். ஸோ வாட் திஸ் டஸ் இஸ் actually this bond and all were supported by key organizations. நிறைய CSR initiative funds மூலமா குளோபலாக இருக்கக்கூடிய நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இந்த இந்தியா ஸ்கில் இம்பேக்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் were repaid once it was achieved. சரியா?
Yeah, so this is the output to outcome. சரியா, அவுட்புட்டை மட்டும் பார்க்கறதுக்கு பதிலாக அவுட்கம்ஸை பார்க்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யூத் ஹையர்ட் என்ஷூர் தட் தே ஸ்டே இன் ஜாப், அப்ஸ்கில்லிங் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து கொஞ்சம் குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது, ராதர் தென் ஜஸ்ட் ட்ரைனிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். முன்னாடி என்ன நடக்கும், ட்ரைனிங் சர்டிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். இப்போ எம்ப்ளாயபிலிட்டியை வச்சு we are trying to link. So this skill impact bonds wanted to cover nearly 50,000 individuals க்கு job கிடைச்சிருக்கணும் through upskilling. This was the target. இது எப்படி பண்ணாங்கன்னா, government started to raise this fund by pooling or by issuing the skill impact bonds which were subscribed by these investors. சரியா, and இந்த ஃபண்டை என்ன பண்ணுவாங்க, government will repay to them. இந்த பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், only if there is an actual achievement. Yeah, it's a kind of அந்த நம்ம அப்போ பார்த்த இது மாதிரி தான், ஒரு அவுட்கம் வந்தால் தான் உங்களுக்கு. ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருந்தும் நிறைய பேர் ஏன் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் சம் philanthropy ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ லாஸ்ட் நியூஸ் தட் வில் பி டேக்கிங் இஸ் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இண்டெக்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ், this also again is constructed by the Reserve Bank of India to measure the extent of digitization of India's systems. சரியா, India's financial systems எந்த அளவுக்கு digitize ஆயிருக்கு, பேமெண்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு we have one of the most important umbrella organization called as the National Payments Corporation of India. So this organization is responsible for spearheading the digital revolution of payment systems in India. சரியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசியான பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது இந்த என்பிசிஏ என்ற பாடி தான். சரியா, ரைட். ஸோ திஸ் இவங்களோட ரெகுலேட்டர் யாரு, ஆர்பிஐ தான். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு கவர்மெண்டல் இனிஷியேட்டிவ் தான், பட் இட் ஹேஸ் கவர்மெண்டோட இது இருக்கு, ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு இனிஷியேட்டிவ் தான் நேஷனல் Payments Corporation. Okay, so Reserve Bank of India has decided since 2018 to bring out an index called as Digital Payments Index. In the Digital Payments Index la enna பண்ணுவாங்கன்னா, மார்ச் 2018 பேஸா வச்சு 2021ல இருந்து நம்ம வந்து இந்த இண்டெக்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ இது என்ன பேஸ் இயர் அப்படின்னா, பேஸ் இயர்ல அதோட ஸ்கோர் 100. அப்போ 2018 what was the levels of payment systems in India, how digitized they were அப்படின்ற ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு, if that is considered to be 100, how much we have improved அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா, what are the parameters that goes into the construction of this payment index? Now there are 5 broad parameters: payment performance, payment enablers, payment infrastructure on the demand side, and consumer centricity. These are the 5 key indicators that go into the creation of this index. இந்த 5 இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த 5 பேராமீட்டர்ஸை வச்சு தான் இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறோம். சரியா, இதில் பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குதுலே ஹையஸ்ட். சரியா, ஸோ பேமெண்ட் எனேபிளர்ஸ்ன்றது எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுது, ஓடிபி மூலமாக பண்ணுதா, ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக பண்ணுதா, இங்கே ஈஸியாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கறது. பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூபிஎஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதில் இன்டர்நெட் இருக்குதா, லைட் ஆப்ஷன் இருக்குதா, இது எல்லாமே தீஸ் ஆர் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். சரி, டிமாண்ட் சைட்லையும் இருக்குது, சப்ளை சைட் இதில் இருக்குல்ல. ஹையஸ்ட் வெயிட் எதுக்கு, பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுன்னு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் இமேஜின் ஹேவிங் ஆல் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பட் ஆல் தி கைண்ட் ஆஃப் பேமெண்ட் தட் யூ டூ ஃபெயில்ஸ், then you will never use the digital payments. And therefore the payment performance is one of the most important. இது தான் இருக்கலே highest weightage கொடுத்திருக்கிறோம். This has reached nearly 493 points as of today. சரி, இந்த ஜூன்ல வந்து இந்த டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸோட ரிப்போர்ட்ல in 2025 March India has achieved this much. இதுக்கு முன்னாடி இதுக்கு போன வருஷம் 440 என்னமோ இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எவ்ரி இயர் தேர் ஹஸ் பீன் ஒரு ஸ்டீப் இன்க்ரீஸ். நம்ம 2018 100ன்னு வச்சுருந்தோம்னா 2021 இட் வாஸ் அரௌண்ட் 200 சம்திங். ஸோ அதுலேருந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட
493 வரைக்கும் வந்திருக்கிறோம், which is a good sign of digital payments infrastructure index. Along with that, we also have வேற என்ன இண்டெக்ஸ் இருக்கு? There is another index. Digital payment index மாதிரி இன்னொரு இண்டெக்ஸ் இருக்கு. சொல்லுங்க பாப்போம் யாராவது. இல்லை, சிபில் ஸ்கோர் இண்டிவிஜுவல் செக் பண்ணுறது இல்லையா? டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ்ன்றது என்டையர் கண்ட்ரியோட பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து அது எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்குன்னு பார்க்குற மாதிரி. அனதர் அரவுண்ட் திஸ் டைம் 2021 நம்ம வந்து டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறப்ப RBI also created another index called as the Financial Inclusion Index. சரியா? சரி, அதோட பேராமீட்டர்ஸ்லாம் மேபி அடுத்த ஒரு டைம் வர்றப்போ கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் தான் லான்ச் பண்ணியிருந்தோம், அதுக்காக நான் சொல்கிறேன் ரெஃபரன்ஸ். சரியா? டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இண்டெக்ஸ். ரைட். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணமாக ஆட்ரிபியூட் பண்ணுறது யூபிஐயோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், யூபிஐயோட இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் and it's a phenomenal success. PIDF அப்படின்னு சொல்லுவாங்க, Payment Infrastructure Development Fund. Payments Infrastructure Development Fund. This is a fund that has been created by RBI. இது என்ன பண்றாங்க இந்த ஃபண்டுனா, payment enablers and payment infrastructure has to be set up in every part of the country இல்லையா? Who is responsible? இப்போ நீங்கள் யூ ஹேவ் யூபிஐ பேமெண்ட், யூபிஐ பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் என்ன தேவையில்லைன்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் தேவையில்லை. போத் ஆஃப் த பையர் த செல்லர் நீட் அ ஃபோன், யூ நீட் அ கியூஆர். இல்லை என்ன அப்படின்னு சொன்னால், பட் இதில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்க்கலாம், இல்லை எனேபிளிங் சிஸ்டம் பார்க்கலாம். யூ மே ஹாவ் சர்டன் வாய்ஸ் ஸ்பீக்கர்ஸ் இல்லையா? என்ன பண்ணுவாங்க, இது பண்ணோன்னே ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், ஃபோன் பண்ணோன்னே என்ன வரும், பெறப்பட்டது அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அது அந்த வாய்ஸ் வராமல் நம்மளை அனுப்ப மாட்டான், இருங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், தட் ஒன்லி கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா? அது இருக்கிறதுனால. அப்போ அது யார் ப்ரொவைட் பண்ணுறா? பேடிஎம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபோன்பே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பீக்கர்ன்றதுக்கு இருக்குல்ல லோ காஸ்ட்டை போடுங்க, லோவஸ்ட் காஸ்ட். அந்த காஸ்ட்டை அவன் எப்படி ரெக்கவர் பண்ணுவான்? ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு பண்ணுறான். ஏர்லியர் யூ யூஸ் டு ஹாவ், இப்போ யூபிஐ விட்டுருங்க, ஏர்லியர் வாட் கைண்ட் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் வி யூஸ்வலி யூஸ் டெபிட் கார்ட்ஸ். ஸ்வைப்பிங் மிஷின் வேணும்ல, அந்த ஸ்வைப்பிங் மிஷின் எவ்வளோ ரூபா? அந்த ஸ்வைப்பிங் மிஷினில் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ ரேட்டு? பேங்க்ஸ் ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணிடுறீங்க, பட் யோர் பேங்க் ஹேஸ் டு டேக் த ஃபண்ட்ஸ், transfer it to the other through a payment system. All this requires some kind of interchange fee. அந்த இன்டர்சேஞ்ச் ஃபீல தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்னு சொல்லுவாங்க, எம்டிஆர். இதை பற்றி ஒரு பிவைக்கு கூட வந்திருக்கு, அந்த டைமில் அது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. ரைட் நவ் we don't have any discussions about it because UPI transactions are completely free. முன்னாடி வந்து மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்ன்றது என்னது, சார்ஜ் தட் இஸ் லெவிட் டு த ரெசிபியன்ட். அதாவது என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்வைப் பண்ணுறது உங்கள்கிட்ட வாங்க மாட்டான், ஆனால் ஸ்வைப் பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லேருந்தும் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபீ வில் பி கலெக்டட் த்ரூ த ரெசிபியன்ட் பேங்க். நான் தான் ஒரு செல்லர், ஒரு பொருள் உங்கள்கிட்ட விற்கிறேன், ஏன் நீங்கள் ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கீங்க பேமெண்ட்டுக்காக, நான் என்ன பண்ணணுன்னா 200 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் 1%, 2% நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு டைமில் வந்து இந்த கார்டு ஸ்வைப் பண்ணுறப்ப சின்ன கடைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கார்டு ஸ்வைப் பண்ண எக்ஸ்ட்ரா காசுன்னுவாங்க. ஆக்சுவலாக அப்படி வாங்கக்கூடாது. இட் இஸ் நாட் டு பி சார்ஜ் ஆன் அஸ் சரி மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். அதனால இந்த பேர் வந்து மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட் கிடையாது, இட்ஸ் த ரேட் தட் இஸ் சார்ஜ் ஆன் த மெர்ச்சன்ட். இட் சீம்ஸ் அஸ் இஃப் அந்த நேம் வந்து நம்மளை இது பண்ணும், எம்டிஆர். ஸோ இந்த மெர்ச்சன்ட் டிஸ்கவுண்ட் ரேட்லாம் கம்மியாகவே வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏன் இதை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் பேங்க்ஸ் தான் ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த பிஓஎஸ் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே அவன் இன்னொரு பேங்க்குக்கு பணம் கட்டணும். All these things are there, இல்லையா? And therefore it is actually, maybe we all have the kind of expectation that these things have to be free. ஆனால் வந்து உண்மையில் அதை ஃப்ரீயாக வச்சுக்கிறது முடியாது. அவ்வளோ there is a cost that is involved in that. கவர்மெண்ட்டாக என்ன பேங்க்கு உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ அதை சார்ஜ் பண்ணுறான். அப்போ அதை சார்ஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அவைலபிலிட்டி ஆஃப் பிஓஎஸ் மிஷின்ஸ் எல்லாமே கம்மி பண்ணணும்.
And for that purpose only we formed this PIDF. RBI is having a separate fund. இந்த ஃபண்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு earlier tier 2 வரைக்கும் இருந்துச்சு. Now they are focusing on tier 3 to tier 6 cities. tier 3 ல இருந்து tier 6 cities வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி அங்க POS மெஷின்ஸோ அல்லது டிஜிட்டல் பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாட் எவர் இஸ் லேக்கிங், அங்கே அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு, இன்சென்டிவைஸ் பண்ணுறதுக்குலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பிஎம் ஸ்வான் நிதி அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸ்வான் நிதின்ற ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு சம் அமௌண்ட் வில் பி கிவன் ஆஸ் அ லோன், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் கொடுப்பாங்க. சரி, அதில் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்குலாம் இந்த POS மெஷின்ஸோ இந்த பூம் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வி ஸ்டார்டட் டு ப்ரொவைட் யூசிங் த ஃபண்ட்ஸ் this PIDF. ஸோ RBI ஒரு பக்கம் இந்த பேமெண்ட் சிஸ்டமை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறதுக்காக we access these kinds of funds. இந்த ஃபண்ட் எப்படி வருதுன்னு சொன்னால், இந்த பேங்க்ஸ் ஏதாவது ஒருத்தவங்க எனி ஃபெயில்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு வயலேஷன் ஆஃப் சம் அமௌண்ட் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதில் தேர் சப்போஸ் டு பே பெனால்ட்டி. அந்த பெனால்ட்டியை வச்சு இந்த ஃபண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபண்டை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் மேக்கிங் த காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி லெஸ்ஸர். சரியா? இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க in one of the news article that I read as to why this digital infrastructure or digital index has been improving in India now, because of UPI, because of other reforms, and also mainly because of PIDF operating. So yeah, so with this we'll end today's discussion. Next August month la paapom.